காலம் கிரகங்கள் கையில். உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குருவே சரணம். குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி திதியில் அதிகண்ட யோகம் தைத்துளை கரணம் மீன லக்னத்தில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் சித்திரை மாதம் பிறக்கின்றது. 12 ராசியினருக்கும் சூரியன் உச்சம் பெறும் சித்திரை மாத பலன்கள் இதோ. மேச ராசியினர் அரசால் ஆதாயம் உண்டு, அதிகார பதவிகள் தேடி வரும், சுபகாரியங்களில் பங்கெடுப்பீர்கள். 12ஆம் இட ராகுவால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஓய்வு எடுப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கான நல்ல காலம் இம்மாத பிற்பகுதியில் காத்திருக்கின்றது. எதிர்பார்த்தவை எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். ரிஷப ராசியினர் வாகனத்தால் ஆதாயம் உண்டு, வீடு வண்டி வாகனம் சம்பந்தமானவற்றில் லாபம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும். பொதுவாக இம்மாதத்தில் பொறுமை காப்பது நல்லது. மிதுன ராசியினர் தனவரவு தாராளமாகும், கடன்கள் அடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். முதல் திருமணம் வழக்கில் உள்ளவர்கள் 2வது திருமணத்திற்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். புதிய ஆடைகள் பொருட்கள் வாங்குவீர்கள். உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும், நன்மை உண்டாகும். கடகராசியினர் வேலை இல்லாமல் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலம் நன்மை உண்டாகும். உங்களது பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் இது. மேற்படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. இந்த மாதத்தில் சிறப்பான பலன்களை அனுபவிப்பீர்கள். சிம்ம ராசியினர் திடீர் அதிர்ஷ்டங்கள் தனவரவுகள் உண்டாகும். வேலை பளு குறையும். உங்களது உத்தியோகத்தில் சில மாற்றங்களையும் அதனால் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இம்மாதம் உங்கள் ராசிக்கு பிரமாதமான மாதமாகவே அமையும். கன்னி ராசியினர் அயல்நாடு வெளியூர் செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சாத்தியமான சூழல் உண்டாகும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் வெற்றி உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். நாள்பட்ட நோய்க்கு தீர்வு கிடைக்கும். சிந்தித்து செயல்படுவீர்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார். துலாம் ராசியினர் திருமண சுபகாரியங்கள் முன்னேற்றம் உண்டு. கூட்டு தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் உண்டு. மூத்த சகோதரருடன் நல்லுறவு உண்டாகும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. விருச்சிக ராசியினர் அரசு உத்தியோகம் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிரிகள் காணாமல் போவார்கள். நாள்பட்ட வியாதிகளுக்கு விடுதலை கிடைக்கும். சுபகாரியம் நடைபெறும் சூழ்நிலைகள் உண்டாகும். உங்களது எண்ணங்கள் நிறைவேற இம்மாதம் இறுதி வரை காத்திருங்கள். குரு பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல காலம் பிறக்கும். தனுசு ராசியினர் புத்திர பாக்கியம் கிடைக்க பெறுவீர்கள். உங்களது காதல் திருமணம் கைகூடும். பெற்றோர்கள் சம்மதத்துடன் நீங்கள் விரும்பிய மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. உங்களது திறமை வெளிப்படும். அனைத்து காரியங்களும் சுமூகமாக நடைபெறும். குலதெய்வ வழிபாடு குறைகளை தீர்க்கும். நற்செய்தி உங்கள் வீடு தேடி வரும். நன்மை உண்டாகும். மகர ராசியினர் நீண்ட தூர பிரயாணம் செய்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். திடீர் பணவரவு உண்டாகும். அதிர்ஷ்டமும் உண்டாகும். வண்டி வாகனத்தில் வந்து கவனம் வேண்டும். மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிதாக படிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வீட்டினில் வேலை செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. கும்பராசியினர் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். சுபகாரியம் வீட்டில் நடைபெறும்.
எதிரிகள் அழிவார்கள். தெளிவான சிந்தனையுடன் கூடிய பேச்சுக்கள் வேண்டும். மேலதிகாரிகளிடம் பாராட்டுக்களை பெறுவீர்கள். தொழில் ஸ்தானத்தில் நல்ல லாபம் உண்டு. எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். மீன ராசியினர், எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். உங்களின் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். தனவரவு தாராளமாக இருக்கும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பெரிய அளவு பாதிக்காது. வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டவைகளில் கவனம் தேவைப்படும். பொதுவாக சித்திரை மாதத்தில் 12 ராசியினரும் சித்திரை திருவிழா அழகர் வழிபாடும், சித்திரகுப்த வழிபாடும், சித்ரா பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடும் சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும். கடல் தாண்டி போனாலும் குலசாமி நிழல் தாண்டி போக முடியாது. குலதெய்வம் குலத்தை காக்கும். வாழிய நலம். நன்றி, வணக்கம்.